Lord, thank you, 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 Lord. அதான் கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்பது வேலையில. Hallelujah, 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 hallelujah. லார்ட், இந்த ராத்திரி வேளையில அப்பா உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ தேங்க்யூ லார்ட். நன்றி 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 அப்பா. எங்க மீது இரக்கம் பாராட்டினதுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு அப்பா அந்த தயவு பாராட்டினதுக்காக நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஹalleluya ஹalleluya. அன்பின் கயிற்றினால இழுத்து கொண்டதுக்காக நன்றி அப்பா 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 நன்றி அப்பா. ஆவியானவரே நீர் எத்தனை நல்லவராய் கிருபை உள்ளவராய் தயவுள்ளவராய் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ அந்த உண்மையான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஓ இத்தனை நாள் உங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துவீங்களா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya 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 Lord. ஓ ஹalleluya. சங்கீதக்காரர் இப்படியாக சொல்றார். Psalms 135 says, praise the Lord, praise the name of the Lord, praise him, for you who serve the Lord, you who serve in the house of the Lord, in the courts of the house of our God. மூன்றாவது வசனம் வேவனசி. Praise the Lord, for the Lord is good. Celebrate his lovely name with music. Hallelujah. We need to celebrate the name of God. We need to celebrate Jesus. ஓ இன்னைக்கு ராத்திரி வேளை ஓ துதிக்க வந்தது பாட வந்ததுக்கு பாடுறதுக்கு காரணம்னா அவரை செலிப்ரேட் பண்ணுமா? நம்ம வாழ்க்கையை செய்த மேன்மையான காரியத்தை சொல்லி துதிக்கும்படியாக பாடி மகிமைப்படுத்தணுமா? ராத்திரி வேளை ஹalleluya. ராத்திரி வேளை சொல்லுங்க அப்பா உம்மை ஆராதிக்கிறது மட்டும் இல்ல அப்பா உங்களை கொண்டாட நான் வந்திருக்கேன். உங்களை கொண்டாட வந்திருக்கேன் அப்பா. நீ செய்த நன்மைகளை சொல்லி நான் கொண்டாட வந்திருக்கேன் அப்பா. Lord, I'm going to rejoice. I'm going to jump. I'm going to dance. I'm going to worship. I'm going to praise with my own lips and to exalt your name, oh Father. Hallelujah. 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 ராத்திரி வேளை அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க. நீங்க நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, தேற்றுங்க அப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க அப்பா. உற்சாகமான ஆராதிக்க உற்சாகமான மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த வேளை ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். நீ செய்த நன்மைகள் நினைக்கிறேன், கருத்தோடு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவில் நான் உருவாகும் நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் நாசியிலே என் சுவாசத்தின் நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவில் நான் உருவாகும் நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் நாசியிலே என் சுவாசத்தின் நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி சொல்லுமா? நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. சொல்லுவீங்களா? நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று தோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. சொல்லுவீங்களா? உணர்ந்து பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று தோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே
நாதனே சுவையை பாடுவே, கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி 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 பலி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே, கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. ராத்திரி வெள்ள நன்றி செலுத்தும்படியாக மீண்டும் சாரணம் பாடுவோமா? பாவியா நான் வாழ்ந்த, பாவம் செய்த நாட்கள் உண்டு, ஆனா நாள்தோறும் என்னை காத்து கொண்டீங்க. Even though when I was sinner, even though when I was sinner, even though when I was away from God, He is a God who still protected me. He is a God who still consoled me. He is a God who was still with me. என்னை நேசிக்கிற நல்ல தேவனா இருந்தாரு. பாவின்னு சொல்லி உலக மனுஷனை போல தள்ளி வைக்கல. அவரை மீண்டுமா என்னை தேடி வந்து என்னை ரட்சித்து என்னை விடுதலை செய்து என்னை மீண்டுமா அணைத்துக் கொண்டாரா. ராத்திரி வேளை சொல்லி உணர்ந்து பாடுவோமா? Everyone was sinner once, but Lord has redeemed us. Hallelujah. ராத்திரி வேளை சொல்லுங்க, hallelujah. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே, நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே, நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. சொல்லுங்க, நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே, கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி 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 பலி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே, கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் திக்கற்று துணை நின்று திகட்டிட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே, நான் துக்கத்தால் மனம் நொந்து மடைகின்ற நேரத்தில் மகனாக தேடி வந்தீரே. சொல்வீங்களா? நான் திக்கற்று துணை நின்று திகட்டிட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே, நான் மறைகின்ற நேரத்தில் மகள் என்று தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே, கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி 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 பலி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே, கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாமல் நேசநீரையா, சூழ்நிலையும் மாறிட்டாலும் மாறிடாலும் கிருபையாலும் நாள்தோறும் தாங்கி நீரையா. நன் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசநீரையா, சூழ்நிலையும் மாறிட்டாலும் மாறிடாலும் கிருபையா நாள்தோறும் தாங்கி நீரையா. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே, கோடி கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி 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 பலி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே, கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. ராத்திரி வேளை சொல்வீங்களா? நம் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் அவரை மறவாத தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ராத்திரி வேளை சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ உணர்ந்து நம்ம பாடுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசநீரையா,
சூழ்நிலையும் மாறிட்டாலும் மாறிடாத கிருபையா நாள்தோறும் தாங்கி நீரையா. It may be friends, it may be any close relatives, it may be even your parents. இன்னைக்கு ராத்திரி வேளை I'm telling you, He's a God who still loves you. He's a God who still looks behind you. He's a God who's still looking for your heart. Hallelujah. நீங்க ராத்திரி வேளை சொல்லுவீங்களா, நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் நீரை நான் மறக்க மாட்டீங்க, நீர் என்னை கைவிட மாட்டீங்க, என்னை திக்கற்ற பிள்ளையே போல, ஒரு அனாதையை போல விட மாட்டீங்க. ஹalleluya. ஒருவேளை மனுஷர்கள் காயப்படுத்திருக்கலாம், மனுஷர்கள் காயப்படுத்தி உங்களை தள்ளி வைத்திருக்கலாம். நீங்க ராத்திரி வேளையில hallelujah, He is a God who consoles us. He is a God who looks for us. He is a God who comes behind you and who comforts you. Hallelujah. நீங்க இந்த சரணத்தை உணர்ந்து பாடுமா? மனிதர்கள் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தால் மறவாத நீரையா. சூழ்நிலையும் மாறிட்டாலும் மாறிடாத கிருபையால் நாள்தோறும் தாங்கி நீரையா. மறுபடியும், நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நீரையா. சூழ்நிலையும் மாறிட்டாலும் மாறிடாத கிருபையால் நாள்தோறும் தாங்கி நீரையா. நன்றி பாலே செலுத்தியே நாதனை சுவையை பாடுவே. கோடி நன்றி பாலே செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. ஜீவன் தந்தவர் நன்றி பாலே செலுத்தியே நாதனை சுவையை பாடுவே. கோடி நன்றி பாலே செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. ராத்திரி வேளை அந்த ஜீவன் தந்தவர் தேவன் எப்பேற்பட்ட தேவன் சொல்ல போறீமா? நீங்க ராத்திரி வேளை சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஜீவன் தந்தவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். வாயில திறந்து தாராதன வேலை துதிக்கிற வேலை. I want everyone to open your mouth and say, Lord you're good, Lord you're good, Lord you're good. நீர் நல்லவர், நீர் நல்லவர். I want you to declare. Open your mouth, start opening your mouth and declare that He is a God of good, He is a God of goodness, He is a God of faithful, He is a God of merciful. Hallelujah. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். மறுபடியும் சொல்லுங்க, சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். மறுபடியும் சொல்லுங்க, சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். Can you personally sing? சேனைகளின் தேவன் என்னோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். மறுபடியும், சேனைகளின் தேவன் என்னோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், தகர்த்திடுவா, நொறுக்கிடுவா, ஜெயத்தை தந்திடுவா. தகர்த்திடுவா, நொறுக்கிடுவா, ஜெயத்தை தந்திடுவா. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற, மறுபடியும் சொல்லுவீங்களா? ராத்திரி வேளையில
எரிகோ போன்ற சோதனைகள் வந்தாலும் எதிர்த்து வந்தாலும் அவர் தகர்த்தி போடுவார், அவர் மாற்றி போடுவார், அவர் நொறுக்கி போடுவார், ஜெயத்தை தருவார். இன்னைக்கு ராத்திரி வேளை can you open your mouth and say அவர் எனக்கு தகர்த்தி போடுவார், அவர் இந்த காரியத்தை மாற்றி போடுவார். He is going to destroy it, he is going to destroy it, and he makes me walk in a victory. Hallelujah, hallelujah. Unante, can you all personalize and sing this song? This is what the Holy Spirit brought me from yesterday. This song was prompting in my heart and saying he is a God of victory, he is a God of victory, he is a God of victory. அவர் யுத்தத்தை செய்யும்போது அவர் ஒரு நாளும் தோற்று போகிறது இல்லை. ஹalleluya. தோற்று போனது சரித்திரமே இல்லை. நீங்க ராத்திரி வேளை சொல்லுங்க, அவர் தகர்த்தி போடுவார், அவர் நொறுக்கி போடுவார், எனக்கு ஜெயத்தை தருவார். ஹalleluya. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் என்னோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழுந்திடுவார். சொல்லுங்க, ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழுந்திடுவார். விரந்திடுவார், எழும்பிடுவார், சீயோனில் சேர்த்திடுவார். விரந்திடுவார், எழும்பிடுவார், சீயோனில் சேர்த்திடுவார். சேனைகளின் தேவன் என்னோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் என்னோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன். உணர்ந்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, என்னோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். நீங்க ராத்திரி வேளை வாயில திறந்து சொல்லுங்க, அவர் என்னோடு இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. அவர் நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். ஹalleluya, 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 ஹalleluya. எனக்கு எதிராய் வருகிற எல்லா காரியத்தையும் அப்பா நீங்க நொறுக்கி போடுகிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. நீங்க ராத்திரி வேளையில ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Can you all lift up your hands, both the hands, and tell the Lord, hallelujah. எனக்கு எதிர்த்து வருகிற எல்லா ஆயுதமும் அப்பா நீர் வாய்க்காமலே போகவே செய்வீராக அப்பா. ஹalleluya, hallelujah, hallelujah. It may be harmful, it may be harmful, it may be gigantic, it may be huge, but it is the Lord's doing. It is God who shake the things, who destroy the things. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார்.
தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். உணர்ந்து சொல்லுவீங்களா? தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். Hallelujah, hallelujah. It may be anything. It may be anything. It may be your exams. It may be your upcoming life. It may be your future things. Whatever it is, அவர் நம்ம எல்லா காரியத்தையும், நம்மளுக்கு பயத்தை உண்டாக்குற எல்லா பிசாசின் காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? He's going to destroy it. He's going to destroy it and he's going to give us victory. Hallelujah. Oh, hallelujah, 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 hallelujah. Oh, தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். எனக்கு ஜெயத்தை காண்பிக்க போறீங்கப்பா. ஜெயத்தை தந்திடுவார். Hallelujah, 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 hallelujah. The ஜெயத்தை தருகிற ஆண்டவருக்கு, oh hallelujah. Can you give the offering? Can you give the best of best to Lord? Hallelujah. இன்னைக்கு அந்த யுத்தத்துல, oh hallelujah, he's going to give us the victory. Hallelujah. இன்னைக்கு நீ போகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் நம்மளுக்கு பதில் தருகிற தேவனா இல்ல, oh அந்த காரியத்துக்கு முடிவு கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். Hallelujah, 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 hallelujah. Oh, that is why we say he is a good God. He is a good one. Hallelujah. அவரை போல யாருமே இல்லையா? அவரை போல நேசிக்கிற யாரும் இல்ல. We cannot come by anyone with Jesus. You cannot come by with anyone with Jesus. Hallelujah. Because he is such a faithful one. Hallelujah, hallelujah, hallelujah. தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். எங்களின் தேவன், மறுபடியும் சொல்லுங்க, என்னோட இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். என்னோடு அவர் இருக்கிறார். சேனைகளின் தேவன் இயேசுவே என்னோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். ஆண்டவரேப்பா, அப்பா நீ எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் கூடவே இருக்கிறதுக்காக நன்றி அப்பா, எங்க கூடவே இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நாங்க போகிற பாதையில கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நீ நல்லவரா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நீ எங்களோடு இரக்கம் பாராட்டுறதுக்காக நன்றி அப்பா. எங்களுக்காக காரியத்தை உண்டு பண்றதுக்காக நன்றி அப்பா. எங்களுக்காக வழிகளை உண்டு பண்றதுக்காக நன்றி அப்பா. நீங்க வாயில திறந்து சொல்லுவீங்களா? இது வெறும் பாடலாக மட்டும் இல்லாம, it can be a prayer, it can be a prayer offering, it can be a thanks offering to the Lord. Hallelujah. Can you all open your mouth and say, Lord we thank you, Lord we thank you, Lord we thank you, Lord we thank you. Whatever thing that we are going through, Lord, you are putting an end, oh Father. Whatever thing that we are waiting on, oh Father God, Lord, you are putting an end, oh Father. Hallelujah. You are fulfilling things in order, oh Father. Lord we thank you, Lord we thank you, Lord we thank you. உமக்கு நன்றி, 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 நன்றி. நல்லவர், நல்லவர், நல்லவர். இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். அவர் மாறாதவர், மாறாதவர் அப்பா. நீர் மனுஷனை போல இல்லப்பா, மனுஷனை போல இல்லப்பா. நீ ஒரு நாள் மாறுவதில்ல, ஒரு நாள் மாறுவதில்ல. ஓ ரீபா மாமா மாமா கபா ரமா கபா ரபா. நீங்க நேற்றும் என்றும் 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 மாறாதவரா இருக்கிறீங்க.
இது மாறாதவரா இருக்கீங்க. You never change, oh God. Your promises never change, oh God. Hallelujah. Leba mama ragamana shigarama lagalaba. ஓ மக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒருவருக்கே நன்றி, ஒருவருக்கே கணம், ஒருவருக்கே துதி, ஒருவருக்கே மகிமை அப்பா. Hallelujah. We praise you, Father. We praise you, Father. We praise you, Father God. ஒருவருக்கே நன்றி செலுத்துறோம் அப்பா. ராத்திரி வேளையில அப்பா ஒரு விசையா நாங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ராத்திரி வேலை எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைப்படுங்க. தெய்வீக பிரசனை எங்களோடு இடைப்படட்டும் தகப்பனே அப்பா. அந்த மேல் வீட்டு அறையில உண்டான அதே அனுபவம் ஆண்டவரே அப்பா. அந்த ராத்திரி வேலை நாங்க கூடி வந்து ஜெபிக்க வந்த இடத்துல அப்பா அந்த அனுபவம் உண்டாகணும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. Lord, we may be in far places, different places, Lord, but we come together in one accordance. We come together in one agreement, oh God, that we ask for the Holy Spirit to come and intervene, oh God, because you said that this year is going to be a divine intervention of Father. Lord, எங்களோடு இடைப்படுகிற தேவனா இருக்கிறீங்க. எங்களோடு இடைப்படுங்க. ராத்திரி வேளை இடைப்படுங்க, மாலை வேளை இடைப்படுங்க. நாங்க இருக்கிற வீட்டுக்குள்ள இடைப்படுங்க. நாங்க இருக்கிற தேசத்துல எங்களோடு இடைப்படுங்க. எங்க அறைக்குள்ள இருக்கிற இடத்துல இடைப்படுங்கப்பா. ராஜா நீங்க இடைப்படுங்கப்பா. அந்த 12 சீஷர்கள் மத்தியில அப்பா நீங்க எப்படி இடைப்பட்டீரோ, அந்த மேல்வீட்டு அறையில இருந்த அத்தனை பேர் மீதும் அபிஷேகம் எப்படி பொழியப்பட்டதோ அப்பா ராத்திரி வேளை let you will pour out your anointing, that you will pour out your spirit upon us, oh Father God, Lord Master. Lord, the word that we are going to meditate, the word that you have given us, oh God, Father God, Lord, we come before your presence and we give that word to you, Lord. You will speak, oh God, and you will break that bread, you will intervene, and you will put that word into a heart, into a spirit, into a mind, into a soul, into a body, Lord Father God, so that we will never forget this word, oh Father. தியானிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நாங்க மறந்து போகாதபடி, எங்க பிள்ளைகளுக்கு மறந்து போகாதபடி இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கை இடைப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களோட இடைப்படட்டும் அப்பா. Lord, you said it is an intervention of Father God. Let the word will intervene, oh God, in the right situation, the right moments of Father God. அவங்க go through பண்ணுகிற சூழ்நிலை நிமித்தமா இந்த வார்த்தை எங்களை இடைப்பட்டு நாங்கள் பேசுறது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. Because your word has life, your word is alive, your word is powerful, your word is double-edged sword. It will go into bones and marrows and tissues, oh Father God, that it will do things in order. Hallelujah. Lord, this night time we pray that it will go to the thoughts, it will go to our mind, it will go to desires, it will go into a deep and within the soul of Father God, Master. Lord, we thank you, we praise you, Lord. We give you all the glory and honor and praises of Father God. In Jesus' mighty name we pray. Amen, amen, amen. Ratri velila we are going to read Ephesians prayer. Vasanatha Janikadhukku munbadaga we are going to read Ephesians prayer together. So can we all read it together? Ephesians 1:17-23. Ephesians 1:17-23. Dear Lord, I keep asking that the God of our Lord Jesus Christ, the glorious Father, may give me the spirit of wisdom and revelation so that I may know you better. I pray that the eyes of my heart may be enlightened in order that I may know the hope to which he has called me, the riches of his glorious inheritance in his holy people, and his incomparably great power for I who believe. That power is the same as mighty strength which the Lord exerted in Christ when he raised him from the dead and seated him at the right hand in the heavenly realms, far above all rule and authority, power and dominion, and every name that is invoked, not only the present age, but also in the one to come. And God placed all things under his feet, appointed him to be head over me, everything for the church, which is his body, the fullness of him who fills everything in every way. In Jesus' mighty name we pray. Amen, amen, amen. Praise God. Praise Lord. Ritya and Durga, praise Lord. It's good that you joined with us. Praise Lord, man. Praise Lord, praise Lord. All right. Okay. So இன்னைக்கு கொஞ்சம் பேர் கம்மியான பேர் தான் இருக்கும். So it's good. Okay, கம்மியான பேர் இருந்தா
you can learn more things. Okay. Yeah, nah, it is easy to interact, it is easy to speak. Okay, so maybe மற்றவங்களாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். So we pray that God will bring them back soon. Okay, it is important to pray for one another. Okay, so we will not we will not know what people are going around in their lives. Okay, நம்மளுக்கு யாரையும் பர்சனலாக தெரியாது, பட் ஆனால் we connect through the Skype, right? So யாருக்கும் தெரியாது, but then it is important to pray for one another. So whatever things that they are going through, the Lord has to protect them and safeguard them. ஆண்டுதான் அவங்களுக்கு வழிகளை திறக்கணும், அவங்க தான் அவங்களுக்கு ஆண்டுதான் அவங்களை பலப்படுத்தணும். ஓகே, ஸோ praise God. So let us continue to hold, maybe ஒரு நாள் at least just pray for one another for at least about 5 minutes. Okay, நீங்க யாரெல்லாம் ரெகுலரா fellowshipல பார்க்குறீங்களோ, you can just mention the name and just pray or think about in the heart, Lord, that you bless them, that you guard them. அவங்களுக்கு இந்த வார்த்தை ஒவ்வொரு வாரம் மண்டே வராங்கன்னா அந்த வார்த்தை அவங்களோட கூட பேசட்டும். மண்டே மட்டும் கேட்டுட்டு இல்லாமல் மற்ற நாள் அந்த வசனம் பேசணும் அப்படி சொல்லி just pray to them, for them in your personal times, so that the Lord will do greater things through your prayers. Okay, so because I would say prayer is the backbone of every child of God. Amen. Praise God. Right. Okay, இன்னைக்கு let's go to the word. So வசனத்துக்கு போறதுக்கு முன்பாக கடந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களோட பேசின காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, so that it will be easy and we can go along. ஏதாவது காரியங்கள் ஷேர் பண்றீங்களா? Praise Lord Daniel, praise Lord Abhishek, who joined just now. Any testimonies? Any testimonies? Anyone? Sindhu? சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என்னோட கிராண்ட்மா பாட்டிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காங்க. இப்போ பெட் சோற மாதிரி லைட்டா ஸ்டார்ட் ஆகுது பேக்ல. ரொம்ப படுத்துட்டே தான் இருப்பாங்க, அதனால கொஞ்சம் அப்படி இருக்கு. அதுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கணும்னு. Sure. Can we pray now? Okay. All right. Okay. So can everyone join together and let's pray. Okay. So அவங்க பாட்டி பேர் என்னம்மா? லூர்த். Ruth, is it? லூர்த். Lord. Okay. Can we all pray together? So because the word of God says, whatever we ask in the name of Jesus and agree together and stand in prayer, the Lord will answer our prayers. Amen. So when we agree together and join together and ask the Lord is able to answer our prayers. Okay. So can we all join together? It is important to pray. That's why I said it's important to pray for one another. We will not know what people are going around in the families. So, but can we ask the Lord? Ratri velala, hallelujah, 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 hallelujah. Lishaka mara handa rika nama ragaman yantarama ragadanama mokala shagadana handiri handarobana mauri handara haudana mokala duni handanama. Hallelujah, 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 hallelujah. Lord, we agree. We come together, oh Father, Lord, you said where two or three are gathered, you said that you will be in our midst, oh Father.
Hallelujah, Lord. Lord, we agree together and we ask for the party, Lord Father God, Lord. Upon road, upon the Sarin, இடைப்படுவீராக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீ இடைப்படுவீராக ஓ தீபா ரகா மனா ஷிகா ரமா ரபானா ஹந்திரி அந்துரமா கபாரபா ஓ ஹalleluya கிறிஸ்துவின் ரத்தம் அப்பா ஹalleluya ஹalleluya தழும்புகளால் அந்த சுகமானோ அந்த வசனத்தின் பிரகாரமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா Lord through your blood hallelujah through your Christ blood the redemption blood oh raba mama kaba nama the resurrected power of Jesus hallelujah oh hallelujah 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 Lord we pray and we ask and pray that the resurrected power of Jesus will come upon our bodies oh Father God Lord every area that is dead hallelujah lesha ranana handiri anduro bukanama diganama ganabukanama hallelujah the resurrected power of Christ right now we pray and we ask that there be a new touch with our Father God Master hallelujah 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 now shama Lord, we ask of your presence to come down, oh Lord, Father Daddy. Even in this moment, Lord, as we are praying together in one accord, Lord, we bring the grandma to the throne room, oh Lord, Father, where Jesus is seated on the high throne as a priest. Holy Spirit, we ask of you to move around her, oh Lord, Father Daddy. Every dead thing shall live right now, Lord, Father. Every bread soreness, oh, we command it to leave, oh Lord, Father Daddy. Oh, Rabala Shima Tarabalabari Karaba. Let the Spirit of the living God move right now. The resurrection spirit of the Jesus. Oh, the very same resurrection spirit that is in Jesus is within us. Oh, right now we speak the resurrection power over our Lord Father. Every weakness, Lord, we ask, Lord, let the resurrection power of Jesus fill it as strength, Lord. Right now we speak strength, a divine strength, Lord, a divine strength, that comes from the blood of Jesus. Oh, na tarabala shakabala dura baba ekala shima tarabala bari karaba. We release the healing from heaven of our Lord Father in the name of Jesus. Oh, we release a healing, oh Lord Father. Hand of Jesus, let it come upon, even as we are praying right now, wherever she is lying down, let the Spirit of the living God move in that place. Lord. Oh, the presence of God come down and lift her above. Oh, lift her from the bed where she is lying right now. Oh, la kama emala sharabala bari karaba. Lord, let the Spirit know you, Lord. She will come to know who Jesus is. She will have a relationship with the Father God. Oh, Natala Shakabulaba, Ematanama. Lord, you are making her to stand up and walk. Supernatural, Lord. It's an open heaven. We are walking in the times of open heaven. Lord, right now I pray that leg that is feeble, that feet that is feeble, Lord, right now, let the strength of Jesus come. Oh, Natala Shakaraba, Mataraba, let healing locate her. Let healing locate her right now. Let the healing of Jesus locate her right now. Every bedriddenness, oh, in the name of Jesus, we command it to leave right now. The anointing that is within us, Lord, let it go in power and fullness and manifest the healing right now, oh Lord, Father Daddy. I pray and prophesy over her. Every dead thing, oh, let it go. Let it go in the name of Jesus. We close every graves in the name of Jesus. We speak life and life in abundance in the name of Jesus. Lord, we say that she will live and know that the Lord is good. Amen. She will live and declare the goodness of the Lord in the land of living, oh Lord Father. Lord, I pray that your daughter will testify. They will testify, Lord Father, that this is God and God alone, oh Lord Father Daddy. Even in this moment, Lord, the healing is locating her, oh Lord Father, that she is walking in the name of Jesus, that she is being normal, Lord. And the kanda mirgathukku otta oru balan, Lord, it is not a word, but it's a word of living, oh Lord Father. Apanga vaartha jeevanullada irukkirathu. And the jeevan avangalkulla kadandu poradhukku namakku nandri thanga.
Lord, we give all glory and honor to you, Lord Father. We give all glory and honor to you, Lord Father. We give all glory and honor to you, Lord. Lord, we give all glory and honor. We want to thank you for the divine healing that is upon the grandma right now, Lord Father. We give everything into your hands, O Lord Father. Lord, it is settled in heaven and it's settled on earth, O Lord Father. We give everything into your hands. You take complete control. In Jesus' name we pray and receive everything. Amen. 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 The Lord has put a word in my heart, as Peter said, okay, Acts 3, Sindhu, just listen to this. Acts 3, 6-8, it says, Peter said, silver or gold I don't have, but what I do have, I give you. In the name of Jesus Christ of Nazareth, walk, take him by right hand. He helped him, and instantly the man's feet and ankle became strong. He jumped his feet and began to walk. So in Ratri Vela, Sindhu, you want to do something. Walk into a room, wherever she is. I want you to go and declare the resurrected power of Jesus. Because you don't have silver or gold, but you have the Christ resurrected power within you. Lay hands on her, because you are anointed one. Speak life into our lives, so the God will do greater things. The Vasana ரொம்ப அழகா சொல்லுது, the man's feet and ankle became strong. The man jumped his feet and began to walk. The same manner, when you lay hands and declare a decree over her life, she's going to become strong. Every week things are going to be changed. She will come back to normal. Amen. Praise God. Praise God. All right. Is it understandable? Lord. Right. Praise God. Praise God. Okay. Anyone else has any thought, any word? And we are praying because we all agree together, right? So I just saw, I don't know how she looks, but I just saw her as a bed, and I saw her putting her feet down and walking. No, she's taking step by step. I don't know whether she knows the Lord as a savior, but I had this thing. She will know the Lord is. She will know who this Lord is. And also, as Anna showed that word, I saw the feeble legs. I saw the strength that is coming, and I saw this word, Acts 3, 6-8. It says, taking him by the right hand, he helped him, and instantly the man's feet and ankles became strong. He jumped to his feet and started to walk. Literally, this is what I saw. She's lying down, but I saw her putting her feet down and slowly starting to walk. So I literally, what the word says, that's what I saw. So the ankles and the feet is gaining strength. She's getting strength, and she is getting, she's getting up from the bed to walk. amen. Amen. Praise God. Anyone else? Anything the Lord laid in your heart? Subhana, Daniel, Aditya. Okay. So let's go to the word. So Nikki, Testimony. okay. So Akka want to share testimony. Is there anyone else? Okay. Anyone has testimonies to share? கொஞ்சம் பேசுங்க. So that Abhishek, you have any testimonies? Daniel, you have any testimonies to share? Subhana, Ratya, Durga. Okay. Okay, எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? என்னோட ஸ்க்ரீன் everyone can see my screen? Sure. Okay, super. Okay, let's go to testimony time. Okay, I just want to share to encourage, okay. This is எப்படி சொல்ல, ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மளுக்கு காமிச்சார்னா, if he speaks something to us, he will bring it to pass. So நம்மளோட லைஃப்ல so many times God speaks,
But this is a very, இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் ஃப்ரம் த டே ஆஃப் இந்த டே ஆஃப் நியூ இயர்க்கு அடுத்த ஒரு சண்டே நினைக்கிறேன், when we were praying in the சர்ச்ல நார்மல் சர்வீஸ் போயிட்டு இருக்கும்போது I started seeing a vision, like a very glimpse of a vision. இது வந்து என்னோட பையனை பத்தினது. ஸோ he just joined a school, and um, I know Anna would have shared, but I'm sharing because God gave that vision. And but அதை நான் எப்படி பார்த்தேன்னா, அவன் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது there was an app, and அந்த ஆப்ல போன வருஷம் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. And I just saw that there was a one picture that I saw, and the same picture I was seeing in the vision where I saw my son standing. அது நடந்து அந்த அந்த விஷனை வந்து நான் I boldly declare telling that God is showing me and he is going to bring it to pass. Lo and behold, God brought it to pass last month, beginning of last month. But again it came to pass today, which is ஒரு தடவை ஆண்டவர் செய்யும்போது I was like, Lord, நீங்க சொன்னீங்க, நீங்க செஞ்சீங்க. But today we don't even know, I have a clue that God is going to do something similar again. But we saw that. ஆனா அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒண்ணு மட்டும்தான் ஒரு no, it's a blessing of God showed favor for him in the school. But அது ஒரு சாதாரண காரியமா இருக்கலாம். ஆனா அது நான் ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாருன்னா, இல்ல ஏதோ ஒன்றை உங்களுக்கு காண்பித்திருப்பாருன்னா, யூ டோன்ட் நீட் எனி யாரும் அதை வேலிடேட் பண்ண வேண்டாம். nobody has to validate your vision that God has given you. God himself will validate it by performing it. இது எப்படி தமிழ்ல சொல்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு வசனத்தை பேசியிருப்பாரானா, ஒரு தரிசனத்தை காமிச்சிருப்பாரானா, நீங்க அதை ப்ரூவ் பண்ண வேண்டாம். இல்ல கர்த்தர் எனக்கு சொன்னாரு, இப்படிலாம் சொன்னாரு, அதை நீங்க சொல்லும் போது மேபி லைக் ஜோசப், when you share everyone are bowing before me அப்படின்னு சொல்லும் போது his brothers was angry. Even his own father was telling, how can it happen? But God validated it and God performed it. பல வருஷங்கள் கழிச்சு அந்த தரிசனம் நிறைவேறுச்சு. சேம் வே இஃப் காட் ஹஸ் கிவன், ஒரு அசாத்தியமான ஒரு காரியமா இருக்கலாம், கிரகிக்க முடியாத ஒரு விஷனை கர்த்தர் உங்க கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கலாம். பட் இஃப் யூ only believe your daddy God and knowing that it will be performed. ஜோசப் அன்னைக்கு சொல்லும் போது ஒரு விளையாட்டுத்தனமா அவன் ஒரு சீரியஸா அவன் சொல்லல. ஆண்டவர் தனக்கு காமிச்சதை அப்படியே வெளிப்படையா அவன் சொன்னான். பட் பீப்புள் மாக்ட் him. பீப்புள் தாட் இதெல்லாம் நடக்க போதா, ஆனா கர்த்தர் அது நிறைவேற்றினாரு. ஸோ இஃப் காட் ஹஸ் given something in your heart and mind about you, about your family, யாரா வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனமா ஒரு வார்த்தையா கொடுத்திருந்தாருன்னா, ஹோல்ட் ஆன் டு இட் டைட்லி. You don't have to prove it, God will prove it by performing it. ஏதோ வார்த்தையால சொல்லிட்டு போற கர்த்தர் கிடையாது, அது நிறைவேற்றி காட்டுவார். சிலருக்கு இது ஆண்டவர் செய்யும்போது, இது சாதாரண காரியம், உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அது 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 மனுஷனால கூடாது, ஆனா தேவனால் கூடினது. It's a small thing that I saw about my son, but அதை பார்க்கும் போதெல்லாம் ஒண்ணு மட்டும் தான் எனக்கு ஆண்டு மேல வருது, இவ்வளவு ஃபேத்ஃபுல்லான காட் ஒன்றை காமிக்கிறாரு, அதை அப்படியே நிறைவேற்றுறாரு. He performed it first, and second time when he performed it, he outperformed it. He not only performs in your life, he outperforms to show that he is above Father. He can do anything and everything that is possible and impossible. So I just want to encourage you. இது ஒரு சாதாரண காரியமா இருக்கலாம், ஆனா ஆண்டுக்கு முன்பாக நான் சொல்றேன், ஒரு சின்ன காரியத்தை ஆண்டு காமிச்சா கூட அவர் பொய் சொல்ற தேவன் கிடையாது, நிச்சயமா அது நிறைவேற்றுவாரு. So I give all glory to God, because my heart just swelled with joy to see that அவர் எனக்கு காமிச்சதையும் அவர் செய்யறாரு, எனக்கு காமிக்காததையும் அவர் செய்யறாரு. That is what it is, God. So just be encouraged. That's why I wanted to share, so that somebody will be encouraged that what God has showed me, he will perform it. But no, lo and behold, know that he is going to outperform it to show that he is a God of favor and God of goodness. Amen. Praise God. Amen. Praise God. Praise God. All right. Okay. So hi
texted few people, if I'm not wrong. Okay, so சில பேர்ல கேட்டிருந்தேன். So you all gave a valuable feedbacks. Okay, so about what you're thinking and what is the things to be changed. And uh, good, glad that எல்லாரும் அந்த 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 காரியத்தை சொல்லிக் கொடுக்குற காரியத்தை you said most of them said, okay, some people have doubts, it's good. And some said it was rushing quite fast இருந்து சொன்னீங்க. So understandable. So because we have very short time to share and do things, okay, but no other choice, we need to do it. So we will try to slow it down a little bit. Okay, so நம்ம கற்றுக்கொண்டுகிற அந்த ஆசனத்துல இருந்து we will try to slow it down. And I want to know a few things. Okay, எத்தனை பேர் வந்து do you really go back to the recordings and hear? உடனே இல்லைனா கூட கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கு சுபர்ணா சொல்றீங்க. அபிஷேக் மைக் ஆன்ல இருந்துச்சு. கேட்கல தம்பி நீங்க பேசுறது. ஸோ இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் கொடுங்க. ரித்யா, do you look back? கேட்க மாட்டேங்குது. என்னதுன்னா ரெக்கார்டிங்ஸ் கேட்பீங்களா? ரெக்கார்டிங் சேனல் ஆமா. இல்லையேண்ணா. ஓகே, நம்ம மீட்டிங்ஸ் ரெக்கார்டிங் திருப்பி கேட்பீங்களான்னு கேட்குறேன். இல்லைண்ணா. ஓகே, நோ இஷ்யூஸ். அபிஷேக், what about you? I don't know, ஏன் அபிஷேக் கேட்க தெரியல. சரி, ஓகே. ஆமாம், ஓகே. நான் கேட்ட ஃபீட்பேக்ஸில் வந்து people said there's a issue in listening back to the recordings. ஸோ ஏன்னா நானும் சம்டைம்ஸ் அந்த ரெக்கார்ட் நான் பேசின காரியத்தை I used to listen back what the Lord spoke. Okay, sometimes எனக்கு கூட தெரியாது ஆண்டவர் சில காரியம் எழுதாத காரியம் நிறைய காரியம் பேசுவார். I used to look back. So there's a lot of problems in the recordings. ஏன்னா அதை ஸ்டாப் பண்ண முடியல, அதை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி லிமிட்டட். ஓகே, ஸோ ரெக்கார்டிங்ஸ் only limited only for 30 days. So what planning to do is put those every week content on the YouTube itself. Okay, YouTubeல போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. And it is going to be in unlisted pay. Okay, அது நீங்க வெளியே பார்க்க முடியாது, பட் ஆனால் இட் இஸ் நான் ஒரே ஒரு லிங்க்கை தருவேன். அந்த லிங்க்லேருந்து நீங்கள் எப்போ போனாலும் அந்த வீடியோஸ் இருக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் எனி கிளாரிஃபிகேஷன், எனி திங் தட் லார்ட் ஸ்போக்கன் டு யூ ஆன் தட் டே, யூ கேன் கோ பேக் அண்ட் லிசன் டு இட். ஓகே, ஸோ நான் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி. ஸோ நான் இன்னும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஓகே, தம்பி அபிஷேக் சொன்னார் ஐ டவுன்லோடட், பட் இஃப் ஐ மிஸ் த ஃபெலோஷிப். ஓகே, டவுன்லோட் கூட பண்ணி பார்க்கலாம். But if it's in YouTube, it is easy for you to skip through and run through in an easy manner. Okay, so mobile data and net, I can go run through it rather than downloading it. Okay, so I'm planning to do those things so that it will be beneficial for you and as well as for the upcoming people as well. Okay, so yeah. Okay, so let's go to the word. So John 16:13. Okay, so it says the Spirit of the truth will take you by hand and guide you into all the truth there is. He won't draw attention to himself, but will make a sense out of what is about to happen, and indeed out of all that I have done, said. Amen. So he will take hand in hand and guide you into all the truth. Okay, ஸோ நம்ம தியானித்து வருகிற காரியம் ஆவியானவர் எப்படி நடத்துவார், நம்ம எப்படி அதுக்குள்ளே நடக்கணும். ஸோ யாருக்கா ஞாபகம் இருக்கா லாஸ்ட் வீக் என்ன நம்ம மெடிடேட் பண்ணோம்? எனி ஐடியாஸ்? வாட் டிட் வி லேர்ன்? வித்யா, சுபர்ணா சொல்லுங்க. சுபர்ணா, learn to be guided by the Holy Spirit. Romans 8 பார்த்தோம்னா அதுல எப்படி இன்வர்ட் வாய்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு 6 விஷயம் பார்த்தோம்னா. ஓகே, சூப்பர், தேங்க்யூ.
learn to be guided by the Holy Spirit. The key verse we saw that 8:14, Romans 8:14. For all who are led by the children of God are all who are led by the Spirit of God are the children of God. For the Spirit joins with our spirit to affirm that we are God's children. ஸோ இதில் நம்ம பார்த்தோம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரன் த்ரூ த சேம் திங். பட் அந்த முக்கியமான காரியம் வந்து இன்வர்ட் விட்னஸை பற்றி பார்த்தோம். எப்படின்னா எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இயேசுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணணும்னா he will join come together and அதாவது அதோட மீனிங் கிரீக் எப்படி போட்டிருக்குன்னா டு பியர் விட்னஸ் ஆர் டெஸ்டிஃபை டுகெதர். ஓகே, ஜீசஸ் டெஸ்டிஃபைஸ் along with God and the Father, and Jesus testifies together that we are God's children சொல்லி பண்ணுவாங்க. இன்வர்ட் விட்னஸ் சொல்லும் போது it is not a mind voice. ஓகே, மைண்ட்ல தோணுச்சு, நான் கொஞ்சம் யோசிச்சே இருந்தேன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரியம் யோசிச்சே இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி தாட் வந்துச்சு, அதுதான் ஆவியானவர் நினைச்சுக்காதீங்க. that is yourself. ஓகே, நீங்க உங்களோட இருதயம் சொல்றது. But inward witness where God speaks, God speaks in a small whispering voice, and many times the direction comes from inside, not from outside. Okay, இந்த inward witness குள்ள நம்ம சென்சிட்டிவா இருந்தோம்னா, நம்ம வளர்ந்துட்டோம் வந்தோம்னா, it doesn't happen in a fraction of second, it doesn't happen in a moment of time, but it takes some times. ஏன்னா அவருக்குள்ள நடக்க 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 அந்த இன்வர்ட் விட்னஸ் அவரோட வாய்ஸை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, we are the sheep and he is our shepherd. ஓகே, ஸோ the sheep will know the shepherd's voice. ஓகே, ஸோ அப்போ shepherd voice ஒரேடியா கேட்காது, கேட்க the sheep will understand who is the shepherd. ஓகே, ரைட். ஸோ அப்போ ஆவியான பேசுகிற காரியத்தை அவர் தான் பேசுறாரு, இந்த கிளாரிட்டி வேணும்னா கொஞ்ச நாள் எடுக்கும். அதுக்கு கீழ்ப்படி ரொம்ப முக்கியமான காரியம். ஓகே, ஸோ ஒரு சில காரியத்தை பார்த்தோம். how do we experience inward voices? Spending time in his presence, listening what God says, obeying பற்றி பார்த்தோம், doing and obeying, must not follow in our own ways, heart must not be stubborn. Okay, and if there's any warning, we must repent back and come back to his presence. இதுதான் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். I was literally rushing through because of the time, பட் இன்னைக்கு we will slow down a bit. ஓகே, ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் நம்ம படிக்க போகிறோம். எனக்கு ஒருத்தர் வந்து தமிழில் 1 Samuel 16 1-13, ஓகே, 13 வசனம் அதுக்கு குயிக்காக maybe can somebody help me to read? Maybe Daniel or Ritya or Sindhu, யார் தமிழ் படிக்கிறது, அபிஷேக், யார் இருந்தாலும் சீக்கிரமா படிக்கிறீங்களா? ஆமாம்மா, ரைட். 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசானியினிடத்துக்கு உன்னை அனுப்பினேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான்.
ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஓகே, ஸோ கொஞ்சம் பெரிய பேசேஜ் தான், பட் ஆனால் இன்னைக்கு இதில் இருந்தால் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் ஒரு லெசனு. ஸோ யாராவது சொல்ல முடியுமா இல்லை என்ன ஒரு க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி, இல்லை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான், எல்லாருக்கும் ஃபேமஸான ஸ்டோரி தான், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டபிள், பட் வாட் த ஸ்டோரி லைன் இஸ் ஆல் அபவுட்? யாராவது? What do you understand from this? Subhana, do you want to say? ஆமாண்ணா. இதுல வந்து டேவிட வந்து எப்படி அவங்க அப்பா ட்ரீட் பண்றாரு, ஆக்சுவலி சவுலா ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு கிங்க கிரியேட் பண்றதுக்கு ஆக அனாய்ட் பண்றதுக்கு விஷயம், அந்த ஸ்டோரி வந்து அனாய்ட் பண்றது, சவுல் வந்து ஒரு கிங், நெக்ஸ்ட் கிங், செகண்ட் கிங் இஸ்ரேல் கொண்டு வரதுக்காக அனாய்ட் பண்ற இன்சிடென்ட் இது. இதுல வந்துட்டு நிறைய அவங்க அப்பா வந்து ஒபேட், அவங்க அப்பா வந்து 7 சில்ட்ரன்ஸ்லயும் காட்டினாரு. ஆனா வந்து கடைசி அவங்களோட கடைசி மகனை மட்டும் காட்டாம ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா காட் அவரை தான் சூஸ் பண்ணாங்க. டிவைன் இன்டர்வென்ஷன் பத்தி நம்ம படிக்கிறோம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த passage. Okay, so actually let me go one by one. Okay, so we go and we are talking about learn to be guided by the Holy Spirit. Okay, இதுல எப்படி நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய காரணம்னா Samuel, okay, the prophet of God, who was learning to guided by the Lord. Okay, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் எப்படி சாமுவேலோட இடைப்பட்டு சாமுவோட பேசி எப்படி இடைப்பட்டு எப்படி கற்றுக்கொண்டாரு காலத்தையும் பார்க்கலாம். அதே போல தாவீது வாழ்க்கையில எப்படி ஒரு இன்டர்வென்ஷன் இருந்தாச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, praise God. So let us go to the verse 1. Okay, it says the Lord is telling to Samuel, என்ன சொல்றானா, you have mourned long enough for Saul, I have rejected him as a king of Israel. So fill your flask with olive oil and go to Bethlehem. Okay, so the Samuel was so concerned about the Saul. Okay, ஏன்னா Saul வந்து ஆண்டருக்கு விருப்பமில்லாத காரியத்தை அவர் ராஜாவா இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்காரு, ஆனாலும் ஆண்டருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்து he was being rejected, and Samuel was so concerned and he was weeping and he was mourning for the king of Israel. So பாண்ட சொல்றாரு, நீ அந்த 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 நீ அதே கொஞ்சம் நினைச்சிட்டு இருக்காத, I want you to fill your flask with olive oil. Again, இந்த இடத்துல பார்க்குறோம், we see that filling yourself with the olive oil. I don't know why the Lord is prompting the same thing. Okay, நம்ம கடந்த few weeks மறுபடியும் பார்த்தோம், எலிஷா வாழ்க்கையில் எப்படி வந்து ஆண்டவர் வந்து ஃப்ளாஸ்க்ல இருந்து ஜாருக்கு ஊத்துன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே காரியம் தான் இந்த இதுலையும் பார்க்குறோம். The Lord is telling to Samuel to fill the flask with olive oil and to go to Bethlehem. Okay, so எதுக்கு போக சொல்றேன்னா, to find a man named called Jesse. Okay, அந்த ஜெஸ்ஸின்ற நம்பரை பாரு, அந்த நபருள்ள அந்த பசங்களை தான் வந்து அடுத்த கிங்கா அடுத்த ராஜாவா நான் செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஓகே, ஸோ அப்போ சொல்லும் போது 2வது வசனத்தை பார்க்குறோம். இப்போ சாமுவேல் ஆண்டவரை கேட்கிறாரு, how can I do that? Okay, so if Saul hears about it, he will kill me. Okay, அப்படின்னு சொல்லி, அப்படின்னா literally we can see that Samuel is a man of God, he is a prophet of God, he was anointed man, he was doing the will of God.
ஆனாலும் he was so scared to do things for the Lord. Okay, ஏன்னா சால் வந்து அவனை கொன்று போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட சொல்றாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? he gives a solution for that. He says take a heifer with you. Okay, ஒரு மாடு எடுத்துட்டு போய், ஒரு புல் எடுத்துட்டு போய் என்ன பண்ணனா, tell that I've come to sacrifice the Lord. Okay, ஆண்டவர் sacrifice சொல்லும்போது பலியிடுதல் தான் அது. But also we can mention it as worship the Lord. ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படி சொல்லி ஆண்டவர், the Lord is giving him a solution. Okay, so verse 3 la we see that ஆண்டவர் சொல்றாரு, invite Jesse as well to sacrifice, and the Lord is saying to Samuel, அப்போ அந்த இடத்துல வந்து I will show you which son to be anointed அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து சாமுவேல்ட்ட சொல்றாங்க. Okay, but I want to stop here. The word says I will show you which of his son to anoint for me. Okay, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நீ அந்த பெத்லெஹேம் ஊருக்கு போ, அங்க போனினா, அந்த இடத்துக்கு போனினா, the Lord is saying I will show you on that area. ஆண்டவர் இப்படி சொல்லல, நீ இங்க இருக்கும் போது, அதாவது பெத்லெஹேமுக்கு போக மாட்ட, அதுக்கு முன்னாடியே அவனுக்கு எல்லா காரியத்தையும் செய்வேன் அப்படி சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றான்னா சாமுவேல் கிட்ட, நீ இங்க இருக்கிற இடத்துல இருந்து, இருக்கிற சூழ்நிலையில இருந்து நீ மோனா இருக்க பத்தியா, துக்கித்து இருக்க பத்தியா, அந்த சூழ்நிலை எழுந்து வந்து you need to go from one place to another place following the instructions of God, and then you have to go to Bethlehem. அந்த பெத்லெஹேம் என்ற பட்டணத்துக்கு போனீனா என்ன பண்ணுவானா, அங்க யாரை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி நான் நபரை காட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் காமிக்கிறார். That means we can see the Lord is guiding Samuel. Okay, even though Samuel was afraid, பயத்தோடு இருந்தான், எங்க அவனை கொன்று போட்டுவானோ சொல்லி பயத்தோடு இருந்தான், ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரா, அதை வந்து அந்த பயத்தை நீக்கும்படியா the Lord gave him solutions. The Lord gave him an idea. Okay, and to select the next king. Okay, so I want to tell you something. If you are doing the work of God, or if you're doing the will of God, okay, நீ கவலைப்பட தேவையில்லை. Okay, you need not be worried about what will happen. இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இப்படி நடந்தா எப்படி ஆயிரும், எனக்கு இந்த மாதிரி நேரிட்டா இந்த மாதிரி நடந்துருமா அப்படி சொல்லி கவலைப்பட வேணாம். இந்த இடத்துல சாமுவேல், of course he's a man of God, he was anointed man, he's a prophet of God, but still he was worried about the king Saul. அப்போ ஆண்டவர் சொல்ற, the Lord taught Saul to least bother about the king Saul. Go and do the will of God. Go and do the Lord's work. ஏன்னா நான் அனுப்புறது யாருன்னா, ஆண்டவர் சாமுவேல் அனுப்புறாரு. சாமுவேலே சும்மா தெரிஞ்சுக்கிட்டு போகல, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு பெத்லெஹேமுக்கு அனுப்புறாரு. அதே போல நீக்கும், when you're doing the Lord's work, when you're doing certain things for the Lord, you need to get an instruction from the Lord. You need to do according what he says. அவர் சொல்லுகிற பிரகாரமா நம்ம செய்யணும். அப்போ verse 4 we see, so Samuel did as the Lord instructed. ஆண்டவர் சொன்னது பிரகாரமாகவே சாமுவேல் செஞ்சு முடிச்சான் அப்படி சொல்லி பார்க்கிறோம். That means it says he did not deviate from his track. அவன் வழி விலகி எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. Okay, he did whatever the Lord said. ஆண்டவர் ஏ சொன்னாரா ஏ தான் செஞ்சான், பி சொன்னாரா பி செஞ்சான், சி சொன்னா சி செஞ்சான். அதாவது சொன்ன வார்த்தைகளை கரெக்டா செய்து முடிச்சான். He did not deviate from to the left or to the right. இன்னைக்கு many times who people who have been led by the Lord, or who people have been wanted to be led by the Holy Spirit, we get deviated from one track to another track, thinking so, ஒருவேளை இதுதான் ஆண்டவர் விருப்பப்படுறாரோ அப்படின்னு நினைச்சு கொண்டு ஒரு சில காரியத்தை செய்யறோம். I want to tell you something. Do what the Lord says. Don't do things on your own. When you do the things what the Lord says, it becomes a blessing. Okay, புரியுதா? ஆண்டவர் சொன்ன காரியத்தை நீ செஞ்சினா அது ஆசீர்வாதமாய் மாறும். Though it may be look difficult for you, though it may look huge for you, though it may look like you don't understand anything, but yet it will be a blessing for your life. Yet it will be a glorious thing. Yet it turns out to be a testimony in your life.
ஒருவேளை நான் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு வழி விலகி வேற காரியத்தை செஞ்சுனா it ends up in a curse. It ends up in an abnormal way. It ends up in a failure. I would say like that. Nikki, so we're talking about having an inward witness, okay? அந்த மெல்லின சத்தத்தை கேட்கும்படியாக நம்ம இருதயம் திறக்கப்படணும். அன்றைக்கு சாமுவேலுக்கு ஆண்டது பெரிய ஸ்பீக்கர் போட்டு மைக் போட்டுலாம் பேசல. The Lord prompted inside Samuel's heart. It is an inward voice where he was so sensitive. So I want to tell you, start obeying and doing what the Lord wants you to do. Okay? Start obeying. It is a key element. It is the total faith life, Christian life. So we need to start obeying and doing. இது day 1 ல இருந்து we have to start it. Consistently we have to start doing it. Even though when you being misled, or even when you have been deviated, come back to the same place, start from the same place, repent to the Lord and say, Lord, I've missed this mark, and I couldn't have one opportunity miss, but still I come back to you and start in the same place. Because when you do the will of God, when you do the Lord's work, it is going to be a glorious thing. நீ செஞ்சு அவர் சொல்லுகிற it may be very 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 small thing. Example, I'll tell you, காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, டெய்லி பைபிள் படி. ஓகே, நான் உனக்கு சொல்லி கொடுத்த எத்தனை காரியத்தையும் நீ நோட் பண்ணு. சின்ன 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 காரியம். ஓகே, இல்ல நான் சபைக்கு டைமுக்கு போ, இல்ல பிரேயர் மீட்டிங் டைமுக்கு போ, இல்ல எனக்காக நீ ஊழியம் செய்யறத கன்சிஸ்டன்டா பண்ணு. don't do as your own. ஓகே, உனக்கு ஏற்பட்ட உனக்கு தோணுமாலாம் இதெல்லாம் செய்யாது அப்படி இல்லாம, ஆண்டவர் சொன்ன காரியத்தை, ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஊழியத்தை, கொடுத்த காரியத்தை நீ நேர்மையா செஞ்சுனா, it is going to be a glorious, it is going to be a greater blessing in your life. And அப்பேற்பட்ட காரியம் செய்யும் போது don't act as if what your heart says. உன் இருதயத்துல எதெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற அப்படி இல்ல. That becomes a mess in your life. That becomes that happens a routings in your life. Okay, நீ போக வேண்டிய வழியை விட்டுட்டு வேற எங்கேயோ சுத்திட்டு போய் நீ அந்த டெஸ்டினி ரீச் பண்ணுவ. That's what happened in the people of Israel's life. Destiny பக்கத்தே இருந்துச்சு, but then they didn't reach on time. They were wandering on the desert for 40 years. Okay, don't act as per your heart says. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த காரியத்தை செஞ்சானா, ஆனா என் ஹார்ட்ல பீஸ் இருந்துச்சு, எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சு, so I did it according to what the Lord was saying. Of course Lord was there, ஆனாலும் அந்த பீஸை வச்சே போவீங்களா, அந்த சமாதானத்தை வச்சே அந்த காலத்தை முன்னோக்கி போயிருவீங்க? இல்ல. On that moment you need the wisdom of God, you need the word of the Lord. Though it may look like peaceful things, though it may look like everything comes on place, man, but yet is it the Lord's will? Am I walking on the right track with the Lord? Am I being led by the Spirit of God? Am I being sensitive to the voice of God? And the inward witness எனக்கு இருக்கா? It may happen for many of your lives. நிறைய இடத்துல இந்த டெஸ்ட் வரும். அந்த குறுகிற இடத்துல வந்துட்டு you need to take a decision in your life. ஓகே, இந்த இடத்துல நான் தீர்மானம் எடுக்கணும். ஸோ அப்போ வார்த்தையை தேடுவீங்க, வார்த்தை கிடைக்காது. ஆனா என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க இருதயத்தை தேட ஆரம்பிப்பீங்க. உங்க இருதயம் என்ன சொல்லுது, நீ இருதயத்துல என்ன நினைக்கிற, என் மைண்ட்ல என்ன நினைக்கிறான்னு யோசிக்க ஆரம்பிப்போம். First thing we will look out for other people's decisions. ஓகே, மற்றவங்க என்ன சொல்றாங்க. நான் ஜபத்துக்கு போறேன், ஒரு மேன் ஆஃப் காட் போறேன், அவங்க ப்ரே பண்ணி சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதே கீழ்ப்படிஞ்சு நடந்துறேன். Though it is good, but then you need to have the inward witness within yourself. Okay, you need to have the inward witness within yourself. அப்பனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, மறுபடியும் சொல்றேன், when you do the will of God, or when you're doing the Lord's work,
according to his ways, it is going to be glorious, it is going to be blessing. அது செய்யலனா there need to be a consequence where need to be faced in your life. Amen. Praise God. So start obeying and do what the Lord says to you to do. Don't act on your heart. This is what the Lord was instructing to Samuel. He was obeying to that. அவர் ஆண்டவர் என்ன சொன்னாரோ he followed it. எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார். ஃபர்ஸ்ட் பை பார்க்கலாமா? சோ அப்போ அந்த இடத்துக்கு போறாரு. சோ ஜனங்கள்லாம் இருக்கறாங்க. அப்போ verse 5 சொல்றாரு, purify yourself and come to me with me to sacrifice. And then Samuel performed the purification rite for Jesse and his son and invited them to sacrifice them too. Okay, Jesse ஓட அந்த வீட்டாரையும் குடும்பமா ஒன்றிணைந்து வந்து அந்த பியூரிஃபிகேஷன், ஓகே, என்ன சொல்லுவாங்க, பியூரிஃபிகேஷன் ரைட், சுத்திகரிப்பு. ஓகே, சுத்திகரிப்பு அந்த காரியத்துல வந்து பங்கு கொள்ளுங்க சொல்லி வராங்க. ஓகே, so that means I want to tell you, purification சொல்லும் போது it talks about surrendering yourself. It is no more you. Okay, நான் சொல்றது அது இல்ல. It is total surrender before God, total repentance before God, being cleansed by the blood of Jesus, being cleansed by the word of God. Amen. அப்போ இந்த இடத்துல சாமுவேல் வந்து ஒரு நபரை தெரிந்து கொள்ள போறாரு, ஒருத்தர் அபிஷேகம் பண்ண போறாரு. ஆனா அபிஷேகம் பண்ணதுக்கு முன்பதாக he is taking a step called purification. இன்னைக்கு if you want really the Lord to be filled with the Holy Spirit, start yourself preparing for the purification, right? அந்த சுத்திகரிப்புக்கு ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவரே அப்பா என்னை சுத்திகரிங்க, என் இருதயத்தை சுத்திகரிங்க, என் சிந்தனையை சுத்திகரிங்க, என்னை மீண்டும் அபிஷேகம் பண்ணணும்னா ஆண்டவர் every day consistently purified by the blood of Jesus Christ. I would say be purified by the blood of Jesus and also be purified or be cleansed with the word of God. நீ அனுதினமும் வார்த்தையை படிக்க படிக்க your inner being, your spirit man, your body get cleansed by the word of God. And the word of God says the word of God is alive, it is active, it is powerful. Hebrews 4:12 it says. That means நீ அனுதினமும் அந்த வார்த்தையை படிக்க படிக்க எடுத்து பயன்படுத்த கீழ்படிய என்னன்னா, though you may fall down, though you may miss out, though you may walk away from God, but when you surrender yourself to the word of God, be purified by the word of God, your life changes. Amen. Amen. So that is what Samuel is doing. Purify yourself and come with me to sacrifice. ஆண்டவருக்கு பலியிடுதல் செய்யறதுக்கு முன்பதாக, ஆண்டவரை துதிக்கிறதுக்கு முன்பதாக, ஆண்டவரை ஆராதிக்க முன்பதாக உன்னையே முற்றிலுமாய் சரண்டர் பண்ணு, உன்னையே அர்ப்பணி ஆண்டவர் சமூகத்துல அர்ப்பணி. Don't be rigid, don't be stubborn. Amen. Then the real things happens here. Verse 6 says Samuel took one look at Eliab. Eliab yaru? He is the first son of Jesse. First son. And Samuel was thinking, surely this is Lord's anointed. எப்படி அழகா பாக்குற பாத்தீங்களா? Samuel was looking, ஒரே அந்த பியூரிஃபிகேஷன் ரைட்டுக்கு வராரு, அந்த பரிசுத்த எல்லாரும் பரிசுத்த பண்ணிடுறாங்க, எல்லாரும் ஆண்டவரை துதிக்கு பலியிட செஞ்சுறாங்க. செஞ்சு முடிச்சோன்னா அதே இடத்துல Samuel was looking at Eliab, முதல் சன்னை பாக்குறாரு. அண்ட் அவன் தீர்மானம் எடுக்கிறான், இதுதான் ஆண்டவர் முன் குறித்த நபரா இருக்கும் சொல்லி அவன் இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அப்போ the Lord is saying to Samuel, verse 7, don't judge by his appearance or height. அவன் இருக்கிற இடைய பார்த்து, அவன் அழகை பார்த்து, அவன் உயரத்தை பார்த்து, அவன் பிசிக்கா பார்த்து, அவன் மசில்ஸை பார்த்து எடை போடாத அப்படி சொல்றாரு. Though a king has to be strong, okay, ஒரு ராஜாவை தெரிந்து கொள்றாங்க, ஒரு நேச்சுரலான காரியம் தான். மேபி சால் எப்படின்னா தெரியல, I don't remember how he looked, but அப்போ ஒரு அடுத்த ராஜாவை தெரிந்து கொள்ளும் போது Samuel was so specific. He wants a better person than Saul. So அப்போ அவன் என்ன பண்றானா, Samuel was so judgmental.
ஓ எலியாபு தான் முதல் பையன், அப்ப இவன் தான் அபிஷேகம் பண்ணணும், இவன் தான் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கணும் அப்படின்ட்டு அவன் மைண்ட்ல நினைக்கிறான். அது மாத்திரம் இல்ல, அவன் ஹைட் வைஸ்ல வெயிட் வைஸ்ல ரொம்ப உயர்ந்தவனா இருக்கான், ஒருவேளை இவன் தான் இருப்பான்னு சொல்லி அவன் தீர்மானம் எடுக்கிறான். ஆனா ஆண்டவர் எப்பேற்பட்ட பாருங்க, he says for I have rejected him. So Samuel selected Eliab to be a anointed one. Okay, அவன் அபிஷேகம் பண்ணதுக்கு அவன் ரெடியா இருக்கான். ஆனாலும் ஆண்டவர் வார்த்தை எழுதப்படுது, I have rejected Eliab. The Lord doesn't see the things the way you see. நீ பார்க்கிற விதமா ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. நீ நினைக்கிற பகரமா ஆண்டவர் நினைக்க மாட்டாரு. People judge by outward appearance. It is true. இன்னைக்கு நீங்களும் நானும், if I see a person, we look on people on outward appearance. எப்படி இருக்கிறாங்க, அழகா ட்ரெஸ் போட்டுருக்காங்க, அழகா அழகா பேசுறாங்களா, நல்லா டேலண்டா பேசுறாங்க, நல்லா டேலண்டா இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த கொடுத்த வேலையை செய்து முடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி வெளிப்பிரகாரமாக நம்ம பார்த்து நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. Very beautifully says, the Lord looks at the heart. Though the person is being selected by the Lord or not selected, and the Lord always looks at the heart of a man. இன்னைக்கு ஒரு ராத்திரி வேத, whatever that you're thinking or whatever that is going through in your heart, in your life, the Lord looks at your heart. though வெளியே வந்து பார்க்கிறதுக்கு நீ எவ்வளவு ரொம்ப அழகா இருக்கலாம், ரொம்ப டேலண்டடா இருக்கலாம், நல்லா அழகா பேசலாம், but still the Lord looks at what condition your heart is, how you're thinking in your heart. எப்படி இந்த இடத்துல இந்த சூழ்நிலை விசுவாசமா இருக்கிறியா இல்லையா சொல்லி வெளிப்பிரகாரத்தை பார்க்க மாட்டாரு, உள்ளான இடத்துல பார்ப்பாரு. Amen. அப்போ I want to tell you, முதல் நபரை எலியாபை சூஸ் பண்றான் சாமுவேல, the Lord rejected. அடுத்த நபர் அபினாப் ஃப்ரண்ட்ல வராரு, the Lord rejected. ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி 7 மொத்தம் 6 பசங்க வராங்க, ஜெசியோட பசங்க. முதல் பையன் இந்த அபினாப், எலியாப், அபினாப், ஷிமியா, நத்தானியல், ரடாய், ஒசேம், கடைசியாக தான் தாவீது. ஓகே, அப்போ முதல் 6 பேரை என்ன பண்றான்னா the Lord has rejected. He has rejected not one person, 2 person. The Lord has rejected 6 people. Amen. At lastly David was selected. எப்படி select பண்ணாங்க? Can we go to verse 11? Verse 11 says, then Samuel asked, oh, are these all the sons you have? அப்படின்னு சொல்லி Samuel was asking to Jesse. But the father says, there is still a youngest, but he is out in the fields watching the sheep and goats. அப்படின்னு சொல்லி the father Jesse is saying to Samuel. Okay, அப்போ this really put on to my heart. Though David was last and least person, the Lord did not forget David. David was youngest. He was looking for goats and sheep. Verse 12 சொல்லிருக்கு, he was dark and handsome, beautiful eyes. இதுதான் அவனோட அப்பியரன்ஸ். நம்மளாம் நினைச்சிருக்கோம் தாவீது ரொம்ப கலரா இருப்பான், நல்ல டேலண்டா இருப்பான், நல்ல உயரமா இருப்பான் நினைச்சிருக்கோம். பட் அவன் பார்க்கறது சொல்ல அந்த இடத்துல பார்க்கும்போது he is the youngest, he is the least, he is looking around sheep and goats. அப்பனா அவனோட அண்ணன்மாருங்கெல்லாம் என்ன ரொம்ப டாலா இருக்கலாம், நல்ல உயர்ந்தமா இருக்கலாம், அழகா இருக்கலாம், பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ரொம்ப அழகா கலரா இருந்திருக்கலாம். பட் ஆனா this David was youngest, he was least, he was doing a least job than the brothers, watching out goats and sheep. But still the Lord has chosen David. அப்போ டேவிட் வரும்போது தான் ஆண்டவர் சாமுவேல்ட்ட சொல்றாரு, this is the one, anoint him. So the Lord rejected 6 people, 6 brothers,
But then he selected the one who is David, who was faithful, who was the chosen vessel. Apo I would tell you, okay, first thing I want to tell you, you know the father Jesse என்ன பண்ணாருன்னா, முதல் 6 பசங்களை என்ன பண்ணுவாரா, he wants his 6 sons to be anointed one. Father mentality இதுதான். he brought everyone, okay, அவங்களுக்கு உண்டான எல்லா அந்த பியூரிஃபிகேஷன் ஈவென்ட்ல 6 பசங்களையும் கொண்டு வந்துட்டாரு. ஜெஸ்ஸியும் வந்துட்டாரு, ஓகே, கூட மத்தவங்களும் வந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன். 6 பேர் வந்துட்டாங்க. பட் டேவிட் வாஸ் லெஃப்ட் அலோன். டேவிட் அந்த சீன்ல இல்ல, டேவிட் அந்த இடத்துல இல்ல. he didn't even introduce that David is a son. பட் சாமுவேல் ஒவ்வொருத்தரா அபிஷேகம் பண்ணும்போது, ஆண்டவர் இவங்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணும்போது தான் கடைசியா சாமுவேல் ஜெஸ்ஸிட்ட கேட்கும்போது, வேற யாரும் பசங்க இருக்காங்களான்னு கேட்கும்போது தான் the father says there's a one person called David who was looking for sheep. So father rejected David. Okay, understand பண்ணிக்கோங்க. Father rejected David, but the heavenly Father selected David. Amen. Though your worldly father, worldly people can reject you, but the heavenly Father will not reject you. He has chosen you. He has great plans in you. Amen. If I would say, உலக மனுஷன் உன்னை ரிஜெக்ட் பண்ணானா நல்லதுப்பா, ஏன்னா ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்காரு, ஆண்டவர் முன் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு உங்களை சுத்தி நினைக்கலாம், என் குடும்பத்துல நான் மட்டும்தான் ஆண்டருக்குள்ள இருக்கிறேன், ஆண்டர் என்ன மட்டும் தான் அபிஷேகம் பண்ணிருக்காரு, நான் ஆண்டருக்குள்ளதான் வளர்ந்து வரேன்னா, it is good that God the Father, I want to say, he's not a God only, he's a Father above all. He's a Father above all, has selected you. Amen. He has chosen you. He has redeemed you. He has anointed you. Amen. Verse 13 says, அப்போ நபர் டேவிட் வந்து நிக்கும்போது சொல்றாரு, the Lord is saying, Samuel took the flask of oil and he brought and anointed David with oil. Please listen to this. இந்த இதுல தான் the Lord really prompted me something very beautifully. Samuel took the olive oil and anointed David. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்ன ஆச்சுன்னா, the Spirit of the Lord came powerfully upon David on that night, on the day onwards. இது நான் இந்த passage நிறைய படிச்சிருக்கேன். But when I was reading yesterday, last night, the Lord just shook me around. Okay, தமிழ்ல போட்டிருக்கே, அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. The moment Samuel anointed with a flask of olive oil, on that second, on that moment, இன்னைக்கு எப்போ உன்னை அபிஷேகம் பண்ணாரோ, எப்போ உன் ஆவி ஆண்டவர் தொட்டாரோ, on that day onwards, the Spirit of the Lord is upon your life. இன்னைக்கு you may say, எனக்கு இன்னும் அந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லாதீங்க. The day you have been selected, the day that Lord visited you, that the Spirit of God is upon your life. Amen. இன்னைக்கு நீ யாரும் சொல்ல மாட்டேன் எனக்கு இந்த அபிஷேகம் இல்ல, Holy Spirit இல்லைன்னு சொல்லாதீங்க. You have the Spirit of God inside you. அன்னைக்கு தாவீது வாழ்க்கையில நடந்துச்சு. The power of God, the Holy Spirit came upon David on that moment. எங்க வந்துச்சு? எங்க வீட்டுக்குள்ளயா, சர்ச்சுக்குள்ளயா? இல்ல, அந்த சாக்ரிஃபைஸ் பண்ற இடத்துல, ஒரு காட்டுக்குள்ள இருக்கலாம், ஒரு மலை பகுதியில் இருக்கலாம், எந்த இடத்துல தெரியல. But on that place onwards, on that moment onwards, the Spirit of the Lord came upon David. Amen. அப்போ we can see the Lord led Samuel ஆண்டு நம்மள நடத்தி கொண்டு வந்தாரு. அதை நடத்தி கொண்டு வந்தனாலதான் கர்த்தருக்கென்று ஒரு பாத்திரத்தை ஆண்டு உருவாக்க தெரிந்து கொள்ள முடிஞ்சு. That means the Lord led Samuel, man, and he can able to choose the anointed one of David. Amen. So ஒரே கடைசியாக I want to read this in Message translation. It says, Samuel took the flask of oil, anointed him with his brothers standing around watching. அபிஷேகம் பண்ணப்படும் போது அவனோட சொந்த brothers were in that place. That means the Lord has lifted David's head above.
though he was least of least, அவங்களோட பிரதர்ஸ் மத்தியில அவன் சின்னவனா இருந்தான், யாருன்னு ரெகக்னைஸ் பண்ணாதவனா இருந்தான். ஆனா அந்த 6 பிரதர்ஸை காட்டிலும் கர்த்தர் தாவீதின் தலையை உயர்த்தினார். That means the Lord has blessed, the Lord has anointed David. அடுத்த ஒரு அழகா போட்டிருக்கு, on that day onwards the Spirit of God entered David like a rush of wind. I was so struck by the word. The Spirit of the God entered David. அப்பனா rush of wind. நீங்க பாக்குறீங்களா, ஒரு 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 புயல் அடிக்கிற ஒரு 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 காரியத்தை பாக்குறீங்க. ஓகே, so it means a rush of wind. ஒரு ஸ்ட்ராங் ஒரு புயல் என்ன ஆகும்னா, நார்மலி காத்து அடிக்கும் போது நம்மளோட வீட்டுல இருக்க ஜன்னல், கதவு, கர்டன்ஸ் எல்லாம் ஆடும், இந்த மரம்லாம் ஆடும், இல்ல சுத்தி உள்ள காரியெல்லாம் ஆடும், கரெக்டா? ஆனா ஒரு புயல் அதிகரிக்க ஆகும்போது என்ன ஆகும்னா, there will be என்ன சொல்லலாம், ஒரு ஒரு டிஸ்ட்ராயல் திங்ஸ் நடக்கலாம், மரம் சரிஞ்சு வரலாம். எப்ப நடக்கும்னா, கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க, அடுத்த வாட்டி மழை வரும்போது there will be a strong winds always blows. ஆனா அந்த ஒரு பர்టిక్యులர் மொமெண்ட்ல there will be a gushing of wind that will struck on the trees. And the gushing of wind நடக்கும்போது all the things that is around might fall. Let's say ஒரு 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 லைட் போஸ்ட் மேல வந்து ஒரு ஸ்ட்ராங் விண்ட் அடிச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல when there's a strong force comes more and more, it cannot withstand, it will fall down. அதே போலதான் தாவீது வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு. ஒரு சின்னவனா இருந்தான், லீஸ்ட் ஆஃப் லீஸ்டா இருந்தான், ரொம்ப யாருன்னா ரெகக்னைஸ் பண்ணாதவன் இருந்தான். ஆனா வசனம் சொல்லுது, the Spirit of God entered David, it came upon him powerfully. அப்படின்னா இன்னொரு வருஷம் சொல்லுது, the Spirit of God worked with David. அவன் எதிர்பார்க்காத நேரத்துல என்னாச்சுன்னா, the Spirit of God came upon him in a more stronger way. இன்னைக்கு this is what the Lord wants us. The Lord wants us. We need to evidently see the Spirit of God coming upon our life. அன்னைக்கு தாவீது வாழ்க்கையில எப்படி டிவைன் இன்டர்வென்ஷன் ஏற்பட்டுச்சோ, அதே போல இன்னைக்கு என் வாழ்க்கையிலையும், உன் வாழ்க்கையிலையும், உன்னோட ஃபேமிலி வாழ்க்கையிலும், உன் குடும்பத்திலையும், உன் குடும்பத்து மத்தியிலும், உங்களோட பேரண்ட்ஸ் வாழ்க்கையிலையும் இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் நடக்கணும். Everyone is Lord is anointed, so we the gush of the wind, the rush of the wind to fall upon myself, on me, on myself. அடுத்த ரெண்டாவது காரியம், அப்போ அப்படி நடக்கும்போது நம்ம வாழ்நாள் முழுவதும் அந்த ஆவியானவர் நடத்தி கொண்டே வருவார். மூன்றாவது, evidently we want to see. தாவீதை சுற்றியுள்ள அவங்க தகப்பனார் பார்த்தாங்க, கூட இருந்த பிரதர்ஸ் பார்த்தாங்க, சாமுவேலை பார்த்தாங்க, ஒருவேளை ரிலேட்டிவ்ஸ் பார்த்திருக்கலாம், அந்த ஊர் ஜனங்களை பார்த்திருக்கலாம். அதே போலதான் இன்னைக்கு அந்த ஆவியானவர் உன் மீது இறங்கும் போது people will evidently see that the Lord is working in your life. The Lord is operating. You will start manifesting the things of God. You will prophesy. You will move in the gift of God. நீங்க கண்களை மூடி சொல்லுவீங்களா, ஆண்டவரே அன்னைக்கு தாவீது வாழ்க்கையில அந்த ரஷ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஏற்பட்டது போல, ரஷ் ஆஃப் விண்ட் நடந்தது போல என் வாழ்க்கையில் நடக்கணும். நான் என் வாழ்க்கையில இந்த சீசன் டைம்ல, இந்த மூமெண்ட்ஸ்ல I don't want to miss this opportunity. I don't want to lose the time that you have given me. I want to grab a hold of it. அவன் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் நெக்லெக்ட் பண்ணல. He didn't miss out. He was obedient. He was sincere. He came forward as the father, as the people around invited him. Nikki, the call is open. You need the Holy Spirit. Come boldly to the throne of grace. Ask the Lord, எனக்கு இந்த அனுபவம் வரணும். அன்னைக்கு தாவீதை எப்படி நீங்க அழைத்து, எப்படி முன்குறித்து அபிஷேகம் பண்ணுங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்க. எனக்குள்ளதுக்கு ஆவியானவர் என்ன பண்ணுவாராம், he will make me to strive more forward and equip me and mold me in the spirit, equip me, mold me in the anointing. அந்த அபிஷேகத்தை இன்னும் வளர வைக்க பண்ணுவார். சொல்லி ஜெபிப்பீங்களா? கண்களை மூடி ரீமானா ஷகமா ரகமா. Thank you Lord Father. ராத்திரி வேளை தாவீதுக்குள்ள அதே அபிஷேகம், அந்த மேல் வீட்டில் அதே அபிஷேகம் அப்பா, இந்த ராத்திரி வேளை let the gush of the wind, the rush of the wind will fall upon ourselves, or fall upon our families, fall upon our people's life, fall upon
upon God's community life, oh Father God. Lord, we don't want to miss this time. We don't want to miss this opportunity, oh God, because it is available for every child of God. We have the Spirit of God inside of us, oh Father. Le Shabama, Radana Barama. We want to evidently experience such things happening in our lives, oh Father. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord, Father. Lord, அப்பா இதை நீங்க செய்யுங்க. இந்த காரியத்தை நிமித்தம் நாங்க பிடித்துக்கொண்டு அதிகமா ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்க வாஞ்சித்து நாங்க கேட்கிறோம் தகப்பனே. அப்பா பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. Amen. 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 Praise God. Praise God. So you guys have any thoughts, any points? I know it's late, so any thoughts? Everyone can able to understand. புரிஞ்சுதுண்ணா. Right. Thank you. Thank you. All right. So okay. So we will catch up next week. So see you all. So next week, okay. அடுத்த வாரம். So please go through what we are teaching, okay. So we might have a test in upcoming weeks. So maybe by next month we might close this Holy Spirit teaching and we will move on with other topics, okay. சரியா? So அப்போ போகும்போது we will have some kind of quizzes, some kind of small activities, சரிங்களா? And I will send you a link, okay. So if you have any personal questions to ask, யார்ட்டும் கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, you can drop those questions on that link. உங்க பேர் வெளியே வராது, யார் அனுப்புறீங்க தெரியாது, பட் ஆனா you can drop in every question that you have in your heart. It is going to be anonymous. யாருன்னு தெரியாது, ஆனா வந்து I can go through the questions so that you can check through it, okay. So that we will the கேள்வி இருந்துச்சுன்னா word share பண்ணும்போது I can touch those questions and address to that, okay. All right, புரிஞ்சுதா? So see you all tomorrow or next week. So take care. Bye bye. Good night. See you. Bye Durga. Bye Abhishek, Vidya, Subarna, Sindhu. Good night. Take care.